வாங்க ராகி தோசை மொறுமொறுன்னு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ராகி மாவு 1/2 கிலோவுக்கு 150 கிராம் உளுந்து, இது ரெண்டையும் தண்ணியில் ஊற வைக்கணும். ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஊற வச்சு ஆட்டின மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இப்போது தோசைக்கல் வச்சு தோசை ஊற்றி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இது உங்களுக்கு சாஃப்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். நெய் போட்டுக்கோங்க, நல்லா மணமாக இருக்கும். பாருங்கள், தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போடலாம். உங்களுக்கு நல்லா தெரியும் டிஃப்ரென்ஸ். ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. நம்ம கரெக்டாக வேக விட்டால் மட்டும்தான் இந்த கலரில் வரும். தோசை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம விதமான சட்னியோடு வச்சு நல்லா ருசியாக சாப்பிட்லாம். வாங்க. இது தேங்காய் சட்னி, வரமிளகாய் போட்டு அரைச்சது. இது வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு தேங்காய் போடாமல் அரைச்ச சட்னி. வாங்க சாப்பிட்லாம்.